இல்லை சார், இந்த கூட்டணியுடைய நோக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சசிகலா அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க பேசின உரை, ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணியுடைய நோக்கம் வந்து என்டிஏ கூட்டணியுடைய வெற்றியை தடுக்கிறது அப்படின்றதான் என்னுடைய துரோக அடையாளங்களை அப்படின்னு சொல்றாங்க சார். ஒரு வார்த்தை வந்து துரோக அடையாளங்களை களைந்து அரசியல்ல வந்து அதை வந்து வேற இருக்கணும் அப்படின்னு துரோக அடையாளம்னு அவங்க யாரை பார்க்குறாங்க? ஆமாம், 2 பேருக்கு 2 துரோகம் இருக்காங்க இல்லைங்களா? சசிகலாவுக்கு வந்து அவங்க பேரையே சொல்ல மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பேரையே நான் சொல்ல மாட்டேன். பேரையே ராமதாஸுக்கு அது ஒரு துரோகம் சார், சசிகலாவுக்கு 2 துரோகம். ஓகே, ராமதாஸுக்கு அன்புமணி துரோகம். அதனால இந்த துரோகங்கள் இந்த 2 பேரையும் வந்து துரோகம் தான், டிடிவியும் துரோகம் தான். இல்ல, அவங்க அதை பத்தி அந்த கூட்டத்தில் பேசல. அவங்களுடைய பேச்சு ஃபுல்லாவே எடப்பாடியை மையப்படுத்தி துரோகம் தான். இல்ல அவரு அந்த அம்மா பேசும்பொழுது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியை பத்தி தான் பேசினாங்க. அந்த முழு உரையுமே அப்படிதான் பேசினாங்க. அதனால அவங்களுடைய நோக்கம் வந்து அதிமுகவை தோக்கடிக்கணும். அதுக்காக அவங்க எவ்வளவு வாக்குகளை பிரிக்க முடியுமோ அதை தென் மாவட்டங்களில் பிரிப்பாங்க. வட மாவட்டங்களில் என்டிஏ கூட்டணியை தோக்கடிக்கணும். அதுக்கு பாமகவுடைய வாக்குகளை எவ்வளோ பிரிக்க முடியுமோ அதை ராமதாஸ் அணி பிரிக்கும். இப்படி 2 பிரித்து விட்டு அந்த அணியை தோக்கடிக்கிறது தான் இந்த 5வது அணியோடைய நோக்கம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க துரோகங்களை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்றது. அதுதான் அந்த அடிப்படை தான். ஒரு நிமிஷம், குபேந்திரன் ஏதோ கருத்து சொல்கிறாங்க. பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் சொன்னீங்க. அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் 2 பேருக்கும் சின்னம் இல்லை. ஒருத்தருக்கு தென்னந்தோப்பு சின்னம் இருக்கு. கட்சி தொடங்கி இன்னும் 2 வாரங்கள் கூட ஆகல. இந்த பிரஸ் ரிலீஸ்ல முதல்ல அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அதன் பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி. உண்மையிலே டாக்டர் ராமதாஸ் மீது மதிப்பு மரியாதையும் கொண்ட எல்லோரும், நீங்க என்னதான் சொல்லுங்க, சசிகலா ஒரு அதிமுக பிரிந்து வந்து ஒரு கட்சி ஆரம்பித்திருந்தாரு. 2 பேருக்கு நெருக்கடி சார். இவங்களுக்கு நெருக்கடி வேற, அதுக்காக நெருக்கடி இருக்கு. பிரஸ் நோட்ல அவங்க கட்சி மேல பாட்டாளி மக்கள் கட்சிக்குனா இவருடைய அனுபவம், வயது, அரசியல் முதிர்வு இதெல்லாம் வந்து அப்போ எந்த அளவுக்கு ஒரு விரக்தியின் சரி எது மேல இருக்குன்னு பார்க்காதீங்க, என்ன பேசுறாங்கன்னு பாருங்க, கண்டென்ட்ட பாருங்க. விரக்தியின் அதானே சார் சொல்ல வர்றீங்க? இல்ல எங்க பேசுறாங்கன்றது முக்கியம் இல்ல. கோபேர சொல்றதுக்கு ஒரு லாஜிக் தான். அதிமுக இருந்து பிரிஞ்சதால அது மேல இருக்கும். அது பெரிய கட்சி இல்லையா? ஏடிஎம்கே என்ன இருந்தாலும் பாமகல ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எப்படி நீங்க நடத்துறீங்களோ அதே மாதிரி தான் நீங்க வந்து புரட்சி தலைவர், அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இல்ல. அத்தனை பரிதாபத்திற்குரிய நபராக டாக்டர் ராமதாஸ் மாறி இருப்பது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் பதிவு பண்ணேன் சார். பரிதாபப்படுறது அல்லது அனுதாபம் படுறது வேற. அரசியல்ல அவங்களுக்கு ஒரு போராட்ட குணம் இன்னைக்கு இருக்கு. வயதானவர்கள்னாலும் அவங்க தங்களுடைய அடையாளத்தை மீட்பதற்கு ஏதோ ஒரு நெருக்கம். அவங்களுக்கு என்ன ஒரு பேரன் பேத்திகளோட ஓய்ந்து மகிழ்ந்திருக்கு தெரியாதா? ஒரு அரசியல்ல ஏதோ ஒரு நிர்பந்தம் தானே அவங்கள தள்ளுது. இந்த முடிவுக்கு வந்து ஒரு டெஸ்பரேஷன் தானே. இல்லை, அதில் ஒரு நெருடல் என்னன்னா, நம்ம வந்து ஐயா ராமதாஸை குறைச்சி மதிப்பில்லை. ராமதாஸ் உழைச்சவர், ஆயிரக்கணக்கான கிராமங்களில் அலைஞ்சவர். ஆனால் என்ன அப்படின்னா, அன்புமணியை கொண்டு வந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறாரு. யாருக்கிட்ட ரீப்ளேஸ் பண்ணுறாரு? மகனை வெளியே அனுப்பிட்டு மகளை உட்கார வைக்கிறாரு. மனநிலை அதுதான் என்ன மாற்றம்? அது பெரிய மாற்றம் கிடையாது. அதுலதான் வந்து அந்த நெருடல் வருது ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. எழில் இதன 5 முனை போட்டியா 4 முனை போட்டியிலிருந்து 5 முனை போட்டியை நோக்கி நகருது. இப்போ வந்து இவங்களால எவ்வளவு வாக்கு எடுக்க போறாங்கன்னு இல்லை, ஆனா எல்லா இடங்கள்லயும் இவர்களால வேட்பாளர்களை நிறுத்த முடியும். தேர்தல் களத்தில் தானும் இருக்கிறேன், நீங்க வந்து என்னை உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலின் போது போன தேர்தலில் வி.கே. சசிகலா அவர்கள் இபிஎஸ்க்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தலை. டெல்லி கேட்டுக்கொண்டதுனால ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு அதிமுக ஆட்சிக்கு வரணும், அதற்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கினாங்க. ராமதாஸ் அவர்கள் வெயிட் பண்ணி பார்த்தாரு. அவரை வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த மரியாதையோடு தான் கடந்த காலத்தில் அழைத்திருக்கிறார். அரசியலில் தமிழ்நாட்டில் நீண்டகால பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். 2 பேருக்கும் ஒரு நிர்பந்தம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் விரும்பி கூட்டணி அமைச்சாங்கன்றதை விட ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு என்ன இதுல என்ன சக்சீட் ஆவாங்க, அவங்க இதுல என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, என்ன செய்தியை தங்களுடைய தொண்டர்களுக்கு ஃபாலோவர்ஸுக்கு சொல்றாங்க? சார், இதில் ஒன்றுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த கூட்டணியுடைய நோக்கம் அதிமுக கூட்டணியை தோக்கடிக்கிறது, அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லணும்னா அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். வட மாவட்டங்களில் ராமதாஸோடைய ஆதரவாளர்கள், ராமதாஸ் தரப்போட கட்சி என்ன கட்சின்னு தெரியல, இனிமேல் தான் தெரியும். அந்த ஆதரவாளர்கள் எவ்வளோ ஓட்டு பிரித்தாலும் சரி தான். 5000 ஓட்டிலிருந்து 5000 ஓட்டு பிரிக்கா கூட ஓகே தான் ஒரு தொகுதியில். அது வந்து அதிமுக கூட்டணிக்கு பாதகமாக அமையும். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதிக்கு
5000 ஓட்டு சசிகலா, 2000லேருந்து 5000 கூட பிரிக்கட்டும், அப்படி பிரித்தாலும் அது வந்து அதிமுகவுக்கு பாதகமாக அமையும். அதனால் இவங்களுடைய நோக்கமே வந்து இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது, அதிமுக கூட்டணி தோல்வி அடையணும் அப்படின்றதான் நோக்கம். அதுல சசிகலாவுடைய நோக்கம் வந்து எடப்பாடி உதாசீனப்படுத்திட்டீங்க, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்றது தான் சார் இதுல ஒன்லைன் மெசேஜ். இப்ப பிஎம்கேக்கு கட்சி அவருடைய இல்லைன்ட்டாங்க, சின்னம் டாக்டர் ராமதாஸுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இவருக்கு கொடுத்துட்டாங்க, அது வழக்கு தொடுத்திருக்கிறாரு. ஸோ கட்சியும் என்னிடமிருந்து போயிடுச்சு, சின்னமும் என்கிட்ட இருந்து போயிடுச்சு, இருந்தாலும் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு களத்துக்கு வர்றாங்களா? ஆமாம், வெற்றி பெறுறது 2 பேருக்குமே வெற்றி பெறுறது நோக்கம் கிடையாது. 2 பேருக்குமே வந்து அவங்களுடைய துரோகிகளை வீழ்த்துறது தான் அவங்களுக்கு நோக்கம். அதுக்காக தான் அந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ துரோகத்துக்கு எதிரான அணி. இப்போ ஒவ்வொரு கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சா மக்கள் நல கூட்டணி மாதிரி, தேசிய ஜனநாயக கூட்டணி மாதிரி, இந்த கூட்டணிக்கு பேரு துரோகத்தை வீழ்த்தும் கூட்டணின்னு சொல்லி. ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.